ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் கொஷின்ஸ் தான் போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 candidate participates in an election. 10% voters did not cast their vote. 20% votes found invalid. Winner candidate got 75% of the valid vote and won by 10,800. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes casted அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட். ஸோ அப்போது அது வந்து என்ன சொல்கிற ஒரு லட்சம் ஓட்டு இருந்தாலும் சரி, 2 லட்சம் ஓட்டு இருந்தாலும் சரி, ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு வச்சு பண்ணும்போது 100% வச்சுப்போம். ஸோ அப்போ 100% ஆஃப் ஓட் வந்து போல் ஆயிருக்கு. சரி, இதில் 10% ஓட்டர்ஸ் டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட்டு. 10% ஓட்டே போடல. அப்போ போலிங் ஓட்டு மொத்தம் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா 100ல் 10% போடல அப்படின்னா மீதி வந்து 90% ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு. சரி, இப்போது 20% ஆஃப் ஓட்ஸ் ஃபவுண்ட் இன்வேலிடு. ஸோ இந்த 90%ல் 20% இன்வேலிடு. அப்போ இன்வேலிடு ஓட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாமா? இன்வேலிடு வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃப் 90 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 18. அப்போது 90ல் 18 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 72. சரி, இதுதான் வேலிட் ஓட்டு 72. சரி, இந்த 72. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வின்னர் கேண்டிடேட் காட் 75% ஆஃப் த வேலிட் ஓட். இதான் வேலிட் ஓட்டு. இதில் 75% ஆஃப் ஓட்டை வின்னர் கேண்டிடேட் எடுத்திருக்காரு. அப்போது 75% ஆஃப் 72 வேலிட் ஓட்டு வந்து மொத்தம் 72. இதில் 75% அப்படின்னா என்ன வரும்? 54 வந்துடும். ஸோ அப்போது வின்னர் கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு? 54% எடுத்திருக்காரு. அப்போ லூசர் எவ்வளோ எடுத்திருப்பார்? ஓகே, அவுட் ஆஃப் 100ல் 54 போச்சுன்னா மீதி வந்து அவுட் ஆஃப் 72ல் ஓகே மொத்தமாக வந்து 72% தான் வேலிட் ஓட்டு. ஸோ அப்போது 54 72ல் 54 போச்சுன்னா மீதி வந்து 18% எடுத்திருப்பார். 18% எடுத்திருப்பார். சரியா? அப்போது வின்னர் வந்து 54% எடுத்திருக்காரு, லூசர் வந்து 18% எடுத்திருக்காரு. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 36%. ஸோ வின்னர் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்டில் வின் பண்ணியிருக்காரு? 10,800 ஓட்டில் வின் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த 36% தான் எவ்வளோ? 10,800. அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்டட் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக ஓட்டு எவ்வளோ வந்திருக்கு? 90% ஓட்டு இருக்குது. அப்போ 36% 10,800னா 90% எவ்வளோ? இது கண்டுபிடிச்சா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் காஸ்டட் வந்துடுமா? இப்போது 10,800 இன்ட்டு 90 டிவைடட் பை 36. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 300 டைப்ஸ். அப்போது 27,000 ஓட்ஸ் வந்து மொத்தமாக வந்து காஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இனிஷியலாக 100 பேர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டு 100ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 90% வந்து ஓட்டு போல் ஆயிருக்கு. 100 பேரில் 10% ஓட்டர்ஸ் போடல. அப்போ 90 பேர் போட்டிருக்காங்க. சரி, அப்போது அதில் வந்து 20% அந்த 90 பேரில் 20% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிடாக இருக்குது. அப்போது 18 பேர் வந்து இன்வேலிடு. அப்போது மொத்தம் 72 பேர் தான் வேலிடு. அப்போ அந்த 72 பேரில் 75% ஆஃப் வேலிடு ஓட்டு, அதாவது இந்த 72ல் 75% வந்து ஓட்டு வின் பண்ணுறவர் வாங்கியிருக்காரு. சரியா? வாங்கியிருந்து எவ்வளோவில் ஜெயிச்சிருக்காரு? 10,800 ஜெயிச்சிருக்காரு. அப்போது 72ல் 75% 54%. மீதி வந்து 72ல் 54% 18% லூசர் கேண்டிடேட் வாங்கியிருக்காரு. சரி, இப்போது வின்னர் வந்து லூசரை விட 10,800 ஓட்டு வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வின்னர் எடுத்த பர்சன்டேஜையும் லூசர் எடுத்த பர்சன்டேஜும் மைனஸ் பண்ணி வரது தான் அந்த டிஃப்ரென்ஸாக. அப்போது மைனஸ் பண்ணி வரது எவ்வளோ? 36%. அந்த டிஃப்ரென்ஸ் தான் 10,800. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோ போல் இருக்குது? 90%. அப்போது 36% 10,800னா 90% எவ்வளோ? 27,000 ஓட்டு மொத்தம் போல் இருக்குது. இதுதான் வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்குள்ளான ஸ்டெப்பு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.